ஹலோ மக்களே, பீட்ஸ் கூட போட்டிருந்தேன். எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பாராட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. சூப்பராக இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறமேட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், இல்லைன்னா போட்டு காட்டுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னால் போட முடியல, அதனால மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். இது 24 ஒயர் இதுக்கு வேணும். 3.25 அடி நீளத்துக்கு எடுத்துக்கிட்டா போதுங்க. இதுக்கு இந்த கூட போடுறதுக்கு 1.25 ரோல் ஆகும். நீளம் 24 முடிச்சு, அகலம் 10 முடிச்சு. அதுக்கப்புறம் 3 ரன்னிங் ஒயரை வச்சுட்டு 3 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணிட்டு கிராஸாக முடிச்சு போட்டுட்டே வரும். கிராஸ் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை போட்ட பின்னாடி கிராஸ் முடிச்சில் இருந்து ரைட் சைடில் போகிற ஒயரை 12 பீட்ஸு போட்டுக்கிறோம். 12 க்ரீனை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீனு, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு முடிச்சில் ரைட் சைடு போகிற ஒயரில் 12 பீட்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அது போட்டு முடிச்சுட்டு நார்மல் முடிச்ச மாதிரி ஒவ்வொரு பீட்ஸு இழுத்து ஒரு முடிச்சு போட்டுகிட்டே வரீங்க. அது முடிஞ்ச பின்னாடி திரும்பவும் முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். அதை 5 முடிச்சு போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இந்த கூட போடுறது ரொம்ப ஈஸி. அப்புறமேட்டுக்கு இந்த இது போடுறது எப்படி, கைப்பிடி போடுறது எப்படின்னு கேட்டீங்க. கைப்பிடி நம்ம இந்த குதிரை இதெல்லாம் செய்வோம் இல்லை, அதுக்கு கால் போடுவாங்க. அந்த காலுடைய போடுறது தாங்க இந்த பீட்ஸு. நார்மல் முடிச்சு போட்டுகிட்டே வர்றது தான், ஈஸி தான். இந்த கூடையுமே யூடியூப்பில் போட்டிருக்காங்க, பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் ஒயர் பேக் பீட்ஸ் கூட எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே வரும். அங்கே நிறையா பேர் இதனுடைய மெட்டீரியல் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்குங்க. நீங்கள் ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா அவங்க மெட்டீரியல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதாங்க இந்த டீட்டெயிலு. இந்த கூட என்னுடைய ஹாபிக்காக தான் நான் போட்டேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.